ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பச்சைப்பயிறு மட்டுமே வச்சு குழம்பு செஞ்சுருப்போம். பச்சைப்பயிறு கூட காயும் சேர்த்தும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு 100 கிராம் பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நல்லா தண்ணியை ஊற்றி 2-3 டைம் அலசி எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஒரு 500லேருந்து 600 மில்லி ஒரு சொம்பளவு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துடலாங்க. பச்சைப்பயிறு நல்லா வெந்து குலைவாக வந்துடுங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பீக்கங்காயை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கடுகு, ஜீரகம், ஒரு 2 பல் பூண்டு, காரத்துக்கு 4 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா, கருகப்பில், பீக்கங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிறு உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ ஒரு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.